மனிதர்கள் வாக்கு மாறுவார்கள், சொன்னதை சொல்லவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் சர்வ வல்லவர் நமக்கு என்ன தந்து நம்ம நடத்த விரும்புகிறார்? பக்தன் தான் அனுபவத்தை எப்படி கேட்கிறார் பார்ப்போமா? சங்கீதம் 119:41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. 2 முக்கிய காரியங்களை கேட்கிறார். உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. எதன்படி? நான் விரும்பினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய சொல்படி. எவ்வளோ உறுதியாக கேட்கிறார் பாருங்கள். ஆகவே இதை கேட்கிற அன்பர்களை இந்து முதற்கொண்டு நாம் உயிரோடு இருப்ப தயவினாலே. இந்த வார்த்தை இப்போ உங்களை சந்தித்து கொண்டிருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பால் உங்களை அலங்கரித்திருக்கிறார். ஆனால் அவருடைய தயவும் ரட்சிப்பும் வந்திருக்கு. இது பெரிய கிருபை. இந்த தயவையும் ரட்சிப்பை பெறதான் இன்றைக்கு மக்கள் கோடிக்கணக்கான பணங்களை செலவிடுகிறார்கள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு எப்படியாயிலும் அந்த கடவுளுடைய தயவையும் ரட்சிப்பையும் பெறணும்னு. ஆனால் பாருங்கள், இந்த அற்புதமான காட்ஸ் வாய்ஸ் மூலமாக உங்களை கர்த்தர் நேரடியாக வந்து சந்திக்கிறார். இதை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள் தானே. ஆக இயேசுப்பா நமக்கு ஈவாய் கிருபையாக தருகிற ரட்சிப்பை இழந்து விடாது இருப்போம். அவருடைய தயவு யாருக்கு? தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு உள்ளவர். ஆக நாம் தேவனுக்கு ஏற்ற கனி கொடுப்போமா? ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய ரட்சிப்பும் தயவும் தாரும். உங்களுடைய இறக்கத்துக்கு அளவில்லை என்பதை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காண்பித்தரணும். ஜெபத்தை கேட்டீரோ, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய மீட்புக்காய் ஸ்தோத்திரம். வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை முடிவு பறிந்து காத்துக்கொள்ள ரட்சிப்பிலை நிலைத்திருக்க ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி வந்து ஜெபிக்கிறவங்கள அன்பு சகோதர மணியையர். காட் பிளஸ் யூ.